வரலட்சுமி விரதத்துல அம்மனுக்கு ஆரத்தி எப்படி எடுத்தேன் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஒரு பிளேட்ல தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி மஞ்சள் கரைச்ச அந்த பிளேட்லயே எடுத்தனால மஞ்சள் ஆல்ரெடி இருக்கு. இது கூட கொஞ்சமா நல்ல தண்ணியும் பன்னீரும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் குங்குமம் ரெண்டும் போட்டு கலந்துக்கலாம். மனுஷங்களுக்கு ஆரத்தி கரைக்கும் போது அதுல சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. தெய்வத்துக்கு கரைக்கும் போது கண்டிப்பா சுண்ணாம்பு சேர்க்க மாட்டாங்க. மஞ்சள் குங்குமம் சேர்த்து தண்ணியில கலக்கி விட்டுட்டு மேல 2 வெற்றிலை வச்சிருக்கேன். மனுஷங்களுக்கு கரைக்கும் போது ஒரு வெற்றிலை, தெய்வத்துக்கு கரைக்கும் போது 2 வெற்றிலை வச்சுக்கலாம். தாம்பூலத்துல வச்ச வெற்றிலை வச்சிருக்கேன். நீங்க புதுசா கூட 2 வெற்றிலை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல சூடம் வச்சு பொறுத்துட்டு சூடம் நல்லா பிடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அம்மனுக்கு வலது பக்கம் 3 தடவை, இடது பக்கம் 3 தடவை, மேலிருந்து கீழே 3 தடவை, டோட்டலா 9 தடவை சுத்தணும். சிலர் அம்மன் வீட்டுக்கு அழைக்கும் போதே ஆரத்தி எடுத்துட்டு தான் உள்ள கூப்பிடுவாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளி இல்லாட்டி சனிக்கிழமை அந்த டேயில ஏதோ ஒரு நாள் சூஸ் பண்ணிட்டு அம்மனுக்கு ஆரத்தி கரைச்சு 9 தடவை சுத்திட்டு இதை ரோட்ல ஊத்திடக்கூடாது. அம்மனுக்கு கரைச்சது அப்படிங்கறதுனால ஹோம் கார்டன் இருந்துச்சுன்னா அதுல ஊத்திடலாம். வாசலுக்கு வெளியே போய் தான் ஊத்தணும். கண்டிப்பா சாக்கடையில கீழே எல்லாம் ஊத்திட வேண்டாம். அம்மனுக்கு திருஷ்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது போல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.